ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டைக்கோஸில் ஒரு கூட்டும் ஒரு பொரியலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு 3/4 வாசி வேக வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி வெந்தால் போதும். இப்போ இது கூட சின்ன வெங்காயம் ஒரு 10, ஒரு பழுத்த தக்காளி சேர்த்துக்கலாம், 2 பூண்டு, முட்டைக்கோஸ் ஒரு 1/4 கிலோ முட்டைக்கோஸை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதில் வேறு மிளகாத்தூள் எதுவும் சேர்த்த போகிறதில்ல. சாம்பார் தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை மறுபடியும் ஒரு விசில் விட்டுக்கலாம். மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ எடுத்துகிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து இது லைட்டாக அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, லைட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா கொதித்து தேங்காய் ஜீரகத்தோட பச்சை வாசம் போகிறது வரை இது நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம தாளித்து விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே கருவேப்பிலை, ஒரு வரமிளகா, ஒரு சின்ன பெரிய வெங்காயம் சேர்த்து இதை நல்லா பொரிஞ்சோன்னே நான் கூட்டில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா சூப்பரான முட்டைக்கோஸ் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்போயுமே முட்டைக்கோஸ் ஒரே மாதிரி பொரியல் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. உப்பு காரம்லாம் பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பரான முட்டைக்கோஸ் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா கொதிச்சோன்னே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் முட்டைக்கோஸ் ஒரு 1/4 கிலோ எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன். ஒரு மண்சட்டியில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். பொரியலுக்கு எப்போயுமே தேங்காய் எண்ணெய் விடும் போது சூப்பராக இருக்கும். 1/4 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சோன்னே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக சாப் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இந்த பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தேங்காய் கூட ஒரு பட்டை, ஒரு கிராம்பு வச்சு நம்ம ட்ரிப் பண்ணி இதில் சேர்த்த போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொரியல். இப்போ இதுக்கும் ஒரு 1/4 கிலோ முட்டைக்கோஸ் எடுத்து நல்லா சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துனா போதும். சீரகத்தூள் சேர்த்தும் போது நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். உப்பு தேவையான அளவு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பவுடரெலாம் அந்த முட்டைக்கோஸில் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். லிட்டு போட்டு பண்ணி இது அப்படியே ஒரு 3 மினிட்ஸ் இருக்கட்டும். 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள்,
நல்லா ஒரு அரைவாசி வெந்துடுச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை அப்படியே சிம்மில் வச்சு நம்ம மூடி அப்படியே வேக வச்சிடணும். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ எடுத்திருக்கேன். இப்போ இந்த தேங்காய் பூ கூட வந்து ஒரு பட்டை, சின்ன துண்டு பட்டை தான் போடணும், ஒரே ஒரு கிராம்பு போட்டு இதை வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, ட்ரிப் பண்ணி தான் எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ட்ரிப் பண்ணி எடுத்துக்கிறணும். இந்த அளவு ட்ரிப் ஆனால் போதும். பாருங்கள், முட்டைக்கோஸ் வந்து நல்லா வெந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ட்ரிப் பண்ணி வச்சுருக்க தேங்காவை வந்து அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 to 5 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். நல்லா ஒரு 3 to 5 மினிட்ஸ் வைக்கும் போது இந்த தேங்காய் கூட முட்டைக்கோஸ் மிக்ஸ் ஆகி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது அப்படியே இருக்கட்டும், ஒரு 3 to 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இது அப்படியே மூடி வச்சுக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், சூப்பரான முட்டைக்கோஸ் கூட்டும் முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.